வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா அழுவாத, பத்திரமா போயிட்டு வாமா. உன் புகுந்த வீட்டுக்கு தானே போற, வேற எங்கனாவா போற? பத்திரமா போயிட்டு வா, நாங்களும் அடிக்கடிக்கு வந்து பாக்குறோம், நீயும் அடிக்கடிக்கு வந்து போமா வீட்டுக்கு. சரிப்பா. ஆனாம்மா பத்திரமா போயிட்டு வாம்மா. வீட்டுக்கு போயிட்டு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி இந்த அம்மா அப்பாவுக்கு பேசுமா. பேசுகிறேம்மா, நீங்கள் பத்திரமா இருங்கம்மா. அப்பாவும் நீயும் பத்திரமா இருங்கம்மா. நானும் அடிக்கடிக்கு ஃபோன் பேசுகிறேன், நீங்களும் அடிக்கடிக்கு எனக்கு ஃபோன் பேசுங்கம்மா. தெரியுமா, நான் புகுந்த வீட்டுக்கு தானே போறா, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தானே போறா, தெரியாதவங்க வீட்டுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளவுதான். அழுது ஆறையே ஓட்ட விட்டுருவீங்க போல இருக்குது. போதும், நிறுத்துங்க அழுகுறது. சரிம்மாண்ணே, அழுவாத. அதான் பஞ்சவர்ணெல்லாம் இருக்கா, அப்புறம் என்ன, அவங்க அத்தை தானே, ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துக்குவாங்க, அழுவாத. இல்லைம்மா, உன்னைலாம் விட்டு பிரிஞ்சு போறதில்லம்மா, அதாம்மா எனக்கு அழுகையா வருது. ஃபஸ்ட்டு முகத்து வீட்டுக்கு போகும்போது சிரிச்ச முகத்தோட போடா. ஏய் அனு, எதுக்கு இப்போ அழுகுற? நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க மாட்டேனா உன்னை? அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எல்லாம் நல்லா தான் என்னை பார்த்துக்குவீங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அழுகையாக வருதுங்க, அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வர்றதுக்கு. அனு, எதுக்காக அழுகுற? நம்ம வீடு மாதிரி தான் அதுவும். நீ எப்போ வேணாலும் நினச்ச நேரத்துக்கு இங்கே வரலாம், அம்மா அப்பா அங்கே வரலாம். நான் எதெல்லாம் சொல்ல போகிறேன்னா, எதுவும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நீ எப்படியோ ரம்யாவும் எனக்கு அது மாதிரி தான். என்னங்க ரம்யா மாதிரி தான் அனு, நீங்க என்னடா அனு மாதிரி தான் ரம்யா வேற சொல்றீங்க? சரி சரி, ஏதோ பேச்சு வாய் தவறி வந்துச்சு, விடுமா, அது வேற கண்டுக்காத. என் மருமகளை சிரிக்க வச்சுக்கலான்னு பார்த்தேன், ஒரு வழியா சிரிக்க வச்சுட்டேன். சரிம்மா வாமா அனு, போலாம், டைம் ஆகுது. ஆமா ஆமா அனு, நேரத்தோட வீட்டுக்கு போலாம். ஒரே வெயில் அடிக்குது, தாங்க முடியல, தலைய கூட வெயில்ல காட்ட முடியல. சரிங்க அத்தை, பத்திரமா பாத்துக்குங்க அனுவை. பஞ்சவர்ணம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அனுவை, அவ என் வீட்டு மருமக. அடடா, பாத்தியா, உன் மருமக வந்த உடனே என்ன மறந்துட்டியா நீ? போங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீதாம்மா எனக்கு எப்பவுமே முதல் மருமக. அப்படி கூட அருவால, எங்க அத்தைனா எங்க அத்தை தான். சரி சரி, கிளம்புங்க, அங்க டைம் ஆகுது. அத்தைய மருமகளை நல்லா கொஞ்சிக்கிறீங்க. சரி சரி, கார் வந்துச்சு, கார்ல ஏறுங்க. ஆமா அனு, வந்து உக்காருமா. ரகு வாப்பா. அம்மா போயிட்டு வரேம்மா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அண்ணி போயிட்டு வரேன். அண்ணி, அக்கா போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா அனு, பத்திரமா இரு, நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி அனு, எது வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுமா அனு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. பாய் பாய் பாய். ரகு, பாய் அத்தை, பாய் ரம்யா, பாய் சித்தி. சரி சரி, போங்க, எல்லாம் உள்ள போங்க, எதுக்கு வெளியே நின்று இருக்கிறீங்க? அம்மா சரிம்மா, நான் கூட ஊருக்கு கிளம்புறேம்மா, டைம் ஆகுது. ஆமா அத்தை, நானும் கிளம்புறேன் அத்தை ஊருக்கு. ஏம்மா பஞ்சவர்ணம் அன்னைக்கு எதுக்குமா நீங்க இப்பயே ஊருக்கு போறீங்க? இப்பதான் அனு ஊருக்கு போயிருக்கா, 2 நாள் ஆச்சு, நீங்க எங்க கூட இருந்துட்டு போங்களாம்மா. இல்ல பெரியம்மா, வீட்டுல போட்டது போட்டபடியே இருக்கு பெரியம்மா. கல்யாணம் பிஸில நானும் ஓடி வந்துட்டேன், போய் பார்க்கணும்ல பெரியம்மா. இன்னொரு நாளைக்கு வந்து தங்குறேன் பெரியம்மா. அம்மா அன்னைக்கு அவ தான் இப்படி சொல்றா, நீயாவது இருந்துட்டு போயாம்மா. அத்தை இல்ல அத்தை, கல்யாணத்துலேயே அம்மா வந்து அசின என்னம்மா ஊருக்குலாம் வரமாட்டியான்னு கேட்டுன்னு இருந்தாங்க அத்தை. அதனால நான் இட்டுன்னு வரேன் அத்தை ஊருக்கு. செல்லத்தாயே, நீயாவது இங்கே இருந்துட்டு போயம்மா 2 நாள். சரி, நான் வேணா 2 நாள் இருந்துட்டு போகிறேன். அன்னைக்கு பஞ்சவர்ணம், சரி நீங்கள் பத்திரமா ஊருக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சரி அத்தை, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அத்தை. என்னம்மா பஞ்சவர்ணம், நீ நம்ம வீட்டுக்கு போறியா, உங்கள் மாமியார் வீட்டுக்கு போறியாம்மா? அம்மா, நான் என் மாமியார் வீட்டுக்கு தான்மா போயிட்டு வரேம்மா. பஞ்சவர்ணம், வாயன் என் கூட தான், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் அப்புறமா போயேன் அவங்க மாமியார் வீட்டுக்கு. நீ எல்லா துணியும் வாஷிங் மிஷின்ல அப்படியே இருக்குதா நீ? அதனால தான் நீ வீட்டுக்கு போயிட்டு துணி எல்லாம் துவைச்சு பண்ணல, நான் தடிக்கா நீ. ஒன்றும் அடிக்காது, கம்ஃபர்ட்டு ஏரியலுக்குள்ள நல்லா வாசனையாக இருக்குது, அதெல்லாம் ஊற்றி நல்லா தோய் நல்லா இருக்கும். நல்லா முடியாது, என் கூட இருந்துட்டு தான் நீ போகிற ஒரு நாளாவது. சரி வாங்க கிளம்பலாம் நம்மளும். பாரு செல்லத்தாயி, இப்பயே வீடு உசோன்னு ஆயிடுச்சு, இன்னும் இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா அந்த வீடே விரிச்சோடி போயிடும். சரி சரி, வருத்தப்படாதக்கா, நான் 2 நாளைக்கு கூட இருக்கேன், அப்புறம் முடிஞ்சா இங்கே இரு, இல்லையா எங்கள் வீட்டுக்கு வந்துடு, எங்கள் வீட்டில் இருப்ப. நான் போனால் அப்பப்போ போய் அனுமையும் பார்த்துட்டு வருவோம். சரி சரிம்மா, பார்க்கலாம் இரு, இங்கேயும் வீட்டில் வேலை எல்லாம் இருக்குது, அதுலேயும் முடிச்சுட்டு அப்புறமா ஒன்றா பார்க்கலாம். ஏம்மா அனு மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னு வர? ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத, நாங்களாம் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம்மா, தைரியமாக இருமா அனு. சரிங்க அத்தை, உனக்கு அம்மாவை பார்க்கணுன்னா சொல்லுமா, நான் ரகு கூட்டிகிட்டு வந்துட சொல்கிறேன். சரிங்க அத்தை.
வட செல்லம் கவின் செல்லம் வந்துட்டீங்களா? என்னம்மா அன்னைக்கிலே அனுராக்கெல்லாம் ஊருக்கு இட்டுன்னு போயிட்டாங்களா? ஆமாங்க, ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியா? யார் யார் வந்து இட்டுன்னு போந்து? அத்தை ரம்யா ஒன்னும் யார் வந்தது கூட? அதெல்லாம் யாரும் வரலங்க. ரம்யாவும் அவங்க அத்தையும் மட்டும் வந்தாங்க. சரி நாங்களையும் கிளப்பி விட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். எங்க அம்மா வரல? வரலங்க, அங்கேயே இருக்காங்க. 2 நாள் கழிச்சு வராங்களாம். சரிங்க நீ அண்ணன் தான் இருக்காருல்ல, வீட்டில் தானே இருக்காரு. நான் கிளம்புறேன். நான் அங்கே வீட்டில் போட்ட இடமா இருக்கு, எல்லாமே போயிட்டு பார்க்குறேன். நீ இரு பஞ்சவர்ணா, எதுக்கு இப்பயே கிளம்ப போற? பரவாயில்ல நீ பார்த்துக்குங்க, நான் வரேன். போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு கூட வந்து போகிறேன். இல்லை பஞ்சவர்ணா, அசீனும் சிம்ரனும் இப்போ 2 நாளைக்கு விளையாடுவாங்க. நான் ஊருக்கு அனுப்ப போகிறேன் அசீனை, அதனால தான் சொல்கிறேன். நானும் 2 நாள் போய் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். ஓ அப்படியா அண்ணி? சரிங்க அண்ணி. என்ன 2 பேரும் அனுவும் சிம்ரனும் ஒன்றும் பேசிக்காம கூட தனியாக உட்காந்துன்னு இருக்காங்க. ஏய் சிம்ரன், அசின், நீங்க 2 பேரும் இங்க வாங்க. என்னம்மா அசின், என்னாச்சு உனக்கு? சுகமா உம்முன்னு இருக்க? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சிம்ரன் என் கூடவே பேச மாட்டேன்றா. ஏய் சிம்ரன் இங்க வா. என்னம்மா, ஏன் அசின் கூட பேச மாட்டேன்றியா? நீ உம்முன்னு தனியா திரும்பின்னு இருக்க? இல்லம்மா, அவதான் என்ன திட்டிட்டா. இல்ல அங்க ஊர்ல, அதனாலதாம்மா நான் பேசல. ஏய் சிம்ரன், உன்னை திட்டந்ததுக்கு தான் அத்தை திட்டினாங்கல்ல அசினை. உனக்கு தெரியாதா? அசினை திட்டாங்க அத்தை. போமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? அவன் தம்பி இதுதா தெரியும்னு என்னை பார்த்து சொல்லிட்டா. இல்லம்மா, நானு கவினும் என் தம்பின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் என்ன அது மாதிரி சொல்லிட்டாம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அத்தை திட்டாங்க. அசினும் சரி நான் இது மாதிரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. சாரி சிம்ரன், நான் தெரியாம அது மாதிரி சொல்லிட்டேன். இனிமேட்டுக்கு அது மாதிரி சொல்ல மாட்டேன். கவின் உனக்கும் எனக்குமே தம்பி தான். நீ அழுவாத சிம்ரன். நீ அழுவாதனா தான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி அழுவ மாட்டேன் அசின். நம்ம 2 பேரும் இனிமேல் சேர்ந்து விளையாடலாம். சரிப்பா, நம்ம போய் வெளியே விளையாடலாம். ஒரு வழியா 2 பேரையும் சேர்த்து வச்சுட்ட பஞ்சவர்ணம். 2 முறுகிட்டு இருந்ததுங்க. சரி விடுங்க அண்ணி, 2 அப்படிதான் இருக்குங்க. இப்ப விளையாட போக ஆரம்பிச்சிச்சிங்க. சீக்கிரம் வாங்க, நம்ம போய் சமைக்கலாம். சரி சரி, நான் சமைக்கிறேன். இந்த வீட்டில் கொஞ்சம் எத்தேரை கட்டி பெருக்கிட்டு பஞ்சவர்ணம். சரிங்க அண்ணி, ரொம்ப பசிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கிறேன். சரி, நீ ரெஸ்ட் எடுத்து தான் பெருக்கு, நான் போய் சமைக்கிறேன். வீடு வந்துச்சுமா. அடடா, என்ன வெயில்! ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தோம். அனு, வீடு வந்துச்சு, இறங்கு அனு கார்ல இருந்து. சரிங்க. வாமா அனு. அனு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே ஹைப் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க.